ஓசூர் கான்வென்ட் சொன்னான். ஓசூர் கான்வென்ட் மனசு அறவுரையா இருக்கு. என்னப்பா வேணும் உனக்கு? மாமா எங்க இருக்காங்க? உன் இடத்தை பிரச்சனை உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமா? அப்படி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தா ஐயா கருப்புசாமி உங்க கோயில் கட்டுறதுக்கு 5 லட்சம் நான் வந்து உதவிடுவேன் ஐயா வாங்கி கொடுத்து வச்சு இன்னைய வரை என் கண்ணை கூட பார்க்கிறேன், என் முகத்தை கூட பார்க்கிறேன். புரியுதா உனக்கு? உன்கிட்ட நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கிறேன். ஆனா உனக்கு 1.25 மாசத்துல அந்த பத்திர பிரச்சனையை முடிச்சுட்டாரு, வெற்றியாக்கிட்டாரு. இதை பார்த்து கருப்புசாமிக்கு அரோகரா, கருப்புசாமிக்கு அரோகரா. நத்தம் தோல்வி, நத்தம். கண்மூடும் வேளையிலும் கலை எந்த கலையே கண்ணே நான் கலிய கலிய மணலை பேசும் கண்மணி. என் மகன் உள்ளத்துக்குள்ள ஒருத்தைய காதலிக்கா, அவரு உள்ளத்துக்குள்ள காதலிக்கோட திருப்பிடலாம், உடன்பட்டு காதலிக்கோட திருப்ப முடியுமா? முடியும். நம்மளால முடியாதுன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் மறந்துதானே காரணம் அப்படியே கண்டுகொண்டேன் நான். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருமா. கால் தனியாகி நின்றதும் மகளே, உன் தனிமையிலிருந்து உன்னை நீட்டி உன் பிள்ளையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உன் இஷ்டப்படியே கல்யாணத்துக்கு வாழ வைக்கிறேன். மகிழ்ச்சி அடைவாய், மகிழ்ச்சி அடை. அதே ரத்தம் இல்லை அம்மா. அறியுமா? வா கால் உனக்கு ரத்தமா? ரத்தமா? அப்படியா? 2 ஊரை காட்டுது. இந்த ஊர்லாம் பொறுமை வேண்டும் மகளே. அப்படியா? உன் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் ஒண்ணு, முன்னோர்கள் வணங்கிய ஒரு தெய்வம் உண்டு. அது இப்போ வந்து யார் மேலையும் வரவும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் இல்லை. அதனால வீட்டுக்குள்ள வந்து நிறைய மனவேதனையும் உடல் நோயும் ஏற்பட்டு குறைபாடுகள் தோன்றி நிம்மதியா வாழ முடியல. பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாத மனக்குறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடன்களால் உபாதை தோன்றுகிறது. இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு காரணம். பௌர்ணமிக்கு வந்து என்னைய பார்க்கும் பொழுது எல்லாம் பரவசமாக கண்டு செல்வத்தை அழித்தாலே செம்மையாக ஒதுக்கி நேரங்களை கடத்தி
வட்டாத செல்வமே வாழ்க வாழ்க. இறைச்ச குளம் ஆதி அந்தம் இந்த ஜோதியே ஆண்டருள் செய்தி அப்பையப்பா. ஆதி அந்தம் இந்த ஜோதியே பிள்ளையை உங்கள் பக்கம் திருப்பி செம்மையாக வாழ வைத்து பிரியாத பெருவாழ்வை நடத்திட்டாரே. இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் பெருவிலே ஒட்டிடுதா, இடையிலே வந்துருச்சா? இந்த வரிகளிலிருந்து என்னை காப்பாற்றுவது எப்பொழுது கருப்பசாமி வாழ வைக்கணும்னு கேட்கிறேன். இந்த வலிக்கு தெய்வனை கோளாறுகள் காரணம் இல்லை. இயற்கையான நரம்பியல் பிணி, நீர் இறக்கம், இவைகளால் தான் இந்த வலி தோன்றி இருக்கிறது. இதையெல்லாம் சரியாக்கக்கூடிய மகிழ்ச்சியை பௌர்ணமி அன்று சரியாக்கி நல்ல முறையில நடக்க வச்சு வெற்றியாக்கிட்டாரு. ஆபரேஷன் பண்ணணும் யாராவது சொன்னா நீ கேட்காம நீ செய்யக்கூடாது, வர அழுத்தம் வந்துடக்கூடாது, என் பாதையில் வா, நீ நல்பாதை அடைவாய். பெங்களூர்ல யாரு இருக்கா? பிள்ளைக்கு மாற்ற வேண்டுமா, மருமகனுக்கு மாற்ற வேண்டுமா? பிள்ளைக்கு தான் மாற்ற வேண்டும். கண்ணை கூட பார்ப்போம். பத்தாத செல்வமே வாழ்க வாழ்க. நல்ல வார்த்தை இல்லையாடா செல்லம்? அதுல என்ன சந்தேகம்? கருப்பசாமி, ஆமா அப்படியா? கும்பகோணம் பக்கம், கும்பகோணம் எல்லை. கும்பகோணம் பக்கம் உங்களுக்கு எந்த ஊரு? கும்பகோணம் வந்து திருவாரூர் மாவட்டமா? அப்போ வாங்க. மாவட்ட எல்லை அந்த பக்கம், ஆனா இருக்கிறது கும்பகோணம். அங்கம் குறைந்தவனை அழகில் நான் மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ பொன்னம்மா, வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா, மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா, தானையா பூ உடுத்தி தடப்பாடு. கவிஞர்கள் கடவுளின் படை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள ஓடிய வார்த்தைகள் எத்தனை காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பாடல்களால் உறவுலாம் படித்தது. எல்லா கவிஞர்களும் அப்படியே நான் பழைய பாடல்கள் கவித்துவத்தை நிறைய திறனாய்வு செய்திருக்கேன். அதன் அடிப்படையில் தான் மூளைக்கு செல்லுகிற நரம்பை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஆராய்ச்சி. இதை பற்றி மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி. அந்த நரம்புல பெண்ட் இருக்கா, பிளாக் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன பார்வை. அதுல ஒரு சின்ன பிளாக். அந்த பிளாக்கின் காரணத்தினால் காது, கொண்டவாத ஜன்னிக்குரிய நரம்பும் கை கால் பக்குமான நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு வைக்கலப்பா, சனி பகவானுடைய குறைபாடு. அதனால் எண்ணற்ற லட்சங்கள்
பிள்ளைகள் செலவு, ஈடில்லாத சொத்து இழப்பு, அன்பு பாசமுள்ள உறவுகள் எல்லாம் பிரிவு, இதையெல்லாம் இங்கே இருக்கும் நிலைமை. இவைகளை ஒன்று சேர்க்க வேண்டும், உடலை வலிமையாக்க வேண்டும். சீராக்குவது என் கடன், கவலை உங்களுக்கு. அவளங்க கூட்டு வரணும். ஆம்பளை பெயர் பிறப்பான் சுவாமிநாதன் பேரு. என்ன பேரு? அவன் யாருமா? எங்க இருக்காருமா? நாதன் என்றால் சிவன். சுவாமிக்கு நாதன், சுவாமி மலையில இருக்க. அவன் பேரை வச்சுக்கா. சுவாமியே சரணமையப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திக்கு பிறகு சரணமாகும். ஆம்பளை பெயர் பிறப்பான். அவனுடைய நரம்புகளும் திசுக்களும் பாதிக்கப்பட்டு ஹீமோகுளோபின் பவர் குறைவா இருக்கு. அதை சரியாக்கி வைக்க செங்கல்பட்டு செல்லியம்மன் ஒரு அம்மா வர என்ன வேணும் உங்களுக்கு? சத்தமா பேசுமா? வீட்டுல என்ன கண்டுல குறையா கண்ணுல யாருக்கு என்ன சரியா தெரியாது. அவங்களுக்குள்ளேயே நல்வாழ்வு இருக்காது. அவங்களுடைய வீடு வாசல் சம்பந்தமானது பிரச்சனை இல்லை. வீட்டை விட்டு எதிர்த்து வெளியே போகக்கூடிய நிலைமை இப்ப நடந்து அது அவங்க இருப்பாங்களாம் அல்லது வேற எங்கேயும் இடம் மாறுவாங்களாம். இதனால நம்முடைய உரிமைகளில் பாதிப்பு ஏற்படுமா என்ற குழப்பம் எல்லாம் உள்ளத்தை பார்த்தேன். அவங்களுக்கு யாரோ பின்னி துணியை வச்சு இந்த குடும்பத்தை குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த வீட்டுக்கு வந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். அது செய்ததும் உண்மை, நடந்து கொண்டிருப்பதும் உண்மை. செய்ததும் உண்மை, நடந்து கொண்டிருப்பதும். அந்த நிலைகளில் இருந்து மாற்றத்தை தருகிறேன், வாழ வைக்கிறேன். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு வீடு வைப்பதற்காக பணமும் தார, நல்ல உதவியும் தார. நல்லா வாங்க பத்தி கவலைப்படாத. ஆமா, அதுல ஒண்ணும் தோசமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. யாரோ சொன்ன மூட நம்பிக்கை நீ பயப்படாத. கண்ண முடுறா. கர்மசாமிக்கு அரோகரா. எந்த பாவமும் சொல்லும் பெருகும். ஐஸ்வர்யமாக இருங்கள் மக்களே, ஐஸ்வர்யமாக இருங்கள். 6 மாதம் கழித்து அடுத்த பௌர்ணமிக்கும் முன்னால வந்து அதை சென்னை என்னை பாப்பா ஒரு மகனா பிறந்தவரா
பாட்டு கேட்டிருக்கேன் என்ன படத்துல தாய் சொல்லி கட்டாதை படத்துல நரகதேவி அக்கா புரட்சி கல்லூரி வித்தியாசம் பாட்டு பாடு ஏன் இந்த பாட்டை உனக்கு நான் பாடுனேன் இந்தியன் கபூர் ரகசிய போதீஸ்யன் பப்பம் என்னப்பா வேணும் கண்ணு முடிக்கா பாக்குறேன் மாதவ பயனாரே பங்கழமர்ணன் மார்பினில் மணியழிந்த பாலகரை கண்டான். சுமார் 36 வருடங்களுக்கு முன்னால் நீங்க வணங்கி வந்த குலதெய்வம் இருக்கும் இடம் வேற, நீங்க இப்ப இருக்கும் இடம் வேற இல்லையா? என்ன நீ வந்தவுடனே பந்தள மாமன்னன் திருவடிகளை வணங்கினேன் என்று சொன்ன உடனேயே பார்த்தேன் உங்களுடைய ஐயனார் செந்தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காரு. அங்கே கற்பனும் திலனாரும் நீர்துரனும் வேற்றியமையும் வணங்கும் தெய்வங்களாக இருக்கிறார். சில ஆண்டுகள் அந்த கோவில் தெரியாமல் இடமாறி வேதனைப்பட்டு நொந்து வெந்து வேதனைப்பட்டீர்கள். ஆனா இப்போ 9 மாத காலங்களாக உன்னுடைய தொழிலை பார்க்க முடியாமல் சில பேர்களால் இடைஞ்சல், மனவேதனை, போவதற்கு மனதில்லாத குறை, நினைத்த இடத்துல பணம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம், இருந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டு இதுக்கு அங்கிட்டு வாழ்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்ற ஒரு கேள்வி, பொல்லாத கடன், சட்டப்படி இடைஞ்சல் வந்துருமோ என்ற கவலை, இதெல்லாம் உன்னை சேர்ந்து போச்சு. அவங்க இருந்தோட ரிலீஃப் அப்புறமா கால் இருக்கும். அருவாளை காட்டுதியே, ஏன் கால் எப்படி வச்சிருக்கிறேன், இப்படி அருவாளை வச்சிருக்கேன். நீ இருப்பு எல்லையில முனியத்துறை சாமி இருக்காராடா? இருக்கிறாங்களா? இப்படி இருக்காரு. அந்த இலையில இடமாறி போய் இடது பக்கத்துல ஒரு சந்தை திரும்பி அப்படி போனா ஒரு ரோடு வருது. நீ போன இடத்துல அப்படி உள்ள போய் அப்படி போனா மெயின் ரோடு வரும். அந்த ரோடுக்கு அந்த புறம் பார்த்தேன் ஒரு மரம், ஒரு கடை, ஒரு கோயில், அம்மன் கோயில் இருக்கா? காரணம் வரலாம் வரலாம், முடிச்சிடலாம் வா. இப்போ உனக்கு தேவை ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும். இருந்தா உன் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அந்த பணத்தை வாங்குறதுக்கு யார் மூலமா வாங்கலாம், அது கடனா வாங்கினா கிடைக்குமா, அல்லது எப்படி கிடைச்சா நல்லா இருக்குங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கேன். அந்த பணம் உனக்கு தர வச்சா போதுமா? கடனை திருத்தார். அப்படி 20 லட்சமும் கிடைக்கும், தொழில் ஓகாரம் கிடைக்கும், தர. அடுத்த வாரம் முதலாளி என்ன வந்துப்பார், பௌர்ணமிக்கு முதலாளி என்ன வந்து பாருங்க. கருதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை. பாடிலா தங்கடத்தின் காதல் நன்று. கல்யாணம் முடிச்சேடா நீ? உடனே எங்கா வாங்க. பெண்பால் புலவி அவையார். அவையாரை பத்தி படிச்சிருக்கியா நீ? 1 2 3 மொழி பேசுறிய. என்ன மொழியில எத்தனை பேசுற? 3 மொழி பேசுறிய. சாமர்த்தியக்காரன். எப்படி கல்யாணம் முடிச்சிருக்கீங்க? லவ் பண்ண போது அரேஞ்ச் பண்ணி எதிர்க்கிற பேர்ல கல்லெடுத்து பைபிள் கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் பாருங்கடா. அதனால அந்த உலக வாழ்க்கை என்ன சும்மா தானே, எல்லாரும் இருக்க முடியாது. அப்படி
இல்லாடகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை இல்லாடும் இல்லாடே ஆமாயும். என்ன முடிச்சிருக்கிறேன்? என்ன இல்லாட அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை இல்லாடும் இல்லாடே ஆமாயும். பரிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் அவ்வில் புரிகிடந்த தூராய்க்கெடும். அவ்வையார் பண்ண பாட்டு என்ன பண்ணாரு? இல்லாத அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை. ஒரு இல்லத்து அரசியாகவே இருந்தான்னா அந்த வீட்டுல எல்லா செல்வமும் இருக்கும். செல்வம் இருக்கும் இல்லையோ, எல்லா நிம்மதியும் இருக்கும். இல்லாடும் இல்லாடே ஆமாயும். இல்லத்தரசியாகவே இருந்தால் சும்மா வெளிப்பார்வைக்கு பொண்டாட்டியா இருந்தா மட்டும் இல்ல, உள்ளமாற இருக்கும். அப்படி வழிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் அது ஏதாவது மாற்றம் இருந்தா அவ்வில் அந்த வீடு புலி கிடந்த தூராய்க்கெடும். புலி கோவிலுக்கு யாராவது விரும்பி போவாங்களா? அந்த மாதிரி அந்த பொம்பளை இருக்கிற வீட்டுக்கு யாரும் விரும்பி போக மாட்டாங்க. பொண்டாட்டியா இருக்கணும் தான். அதுல நீ கொடுத்து வச்சவன் தான். என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஆனா அப்பப்போ நாயும் பேய் மாதிரி கடிச்சுக்கிறதையோ வச்சுக்கிறதையும் சண்டை கொடுக்குறீங்க. அது மட்டும்தான் வாழ்விலா சங்கடத்தின் சாதம் நன்று. இப்படி சண்டை போட்டு சச்சரவு பண்ணி வாழதை விட ஏன்டா அந்த உலக வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு ரெண்டும் உள்ளத்துக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதானடா? லவ் பண்ணல அது நீ இந்த வேளை தண்ணீர் என்னை மறந்தார். நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. என்ன பண்ணா? நீ இந்த வேளை தண்ணில் ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழு எனக்கருள் ஆனந்த பைரவியே ஆதரித்தாடும் அம்மா கர்ப்பகவல்லின் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல தனி பகவான் இருந்து பார்வையிலே 5க்குரியவராக இருக்கிறார். அதனால கொஞ்சம் புத்திரபாக்கியம் அப்பப்ப தோன்றி மறையும். உடல்ல கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்கும். தூக்க வராத குறைபாடுகள் இருக்கும். வீரர்களுடைய எண்ணிக்கையிலே குறை இருக்கு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கிறதால எப்படிடா குழந்தை பிறக்கும் போது சாமி வச்சுதான் பிறக்கணும். மருந்து மாயமும் சாப்பிட முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போய் பிறக்கிறதுக்கு பணமும் கிடையாது. அதனால ஐயா கரெக்டாமே இருந்தாலும் தன்னோட கேட்டு வந்திருக்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டை கூட படிச்சு பாருன்னு சொன்னேன். காசு வா ஒரு கோயில் கொஞ்சம் கண்ண முடிக்காக உள்ளுக்கு வரேன். முருகா நீயா கிருஷ்ணவா? பொம்பளை பிள்ளை பிறக்கும் கிருஷ்ணவேணின்னு பேர் வைக்கணும். மனத்தை அடக்கடா, கொஞ்சம் கண்ணை மூடுறா, எண்ணெயை மட்டும் நினைச்சுக்கடா. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, உடம்புல ஒரு வீரம் பிறக்கும். அந்த உத்தாரணையே உன் குடும்பத்துல குழந்தை ஜனனமாயிருக்கு. இப்ப தொழில் சொந்தமா மனவேதனை இருக்கு, கடன் இருக்கு, கடனை தீர்த்துட்டேன், கடமையை நிறைவேற்றியது. நல்லா நீ வருமானத்துக்கு வந்து வழி பார்க்கணும்னா இப்ப முடியாது, 3 மாதம் கழிவு. பொறுமையா
கருதாமி அதே பெங்களூர் எல்லை. வாழ்க மகனே வாழ்க. வற்றாத செல்வமே வாழ்க வாழ்க. கனவிலும் பழனி எங்கள் நினைவிலும் பழனி. என்ன பண்றதுல தம்பி வா, நீ வந்து பழனி மலை முருகன் வரானே, என்னடா காரணம்? காவடி இருக்கிய எடுக்க முடியாட்டா முடியல. அங்க இருந்து வரும்போதே பாடலாம். கனவிலும் பழனி எங்க நினைவிலும் பழனி, கனவிலும் பழனி எங்க நினைவிலும் பழனி. அருமையா முருகன் மீது பக்தி கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிய சொரிய நீ காவடி எடுத்தியான். இப்போ ஓராண்டு காலமா நீ இப்ப வாழ்க்கைக்கும் காவடி எடுத்துக்கிட்டு இருக்க. அவன் காவடியவும் சொல்ல இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனவேதனை, தேவையில்லாத விசாரணை, அவசியமில்லாத குழப்பம், உலக வாழ்வு இல்லற வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதாங்கிற பயம், இவை அனைத்தும் ஒரு உள்ளத்தில் ஓடுகிறதா மகனே? கால் ஒழுக்குவா. வரலாம். வேற என்னப்பா வேணும்? வரணுமா தெரியணுமா? வரணும். அப்படி ஒரு கேள்வி உருப்படியா கேளு. கண்ணமுவே முருகா வருவாங்களா? நீ கூட்டு வந்துருவியா? மயிர் கூடுகிறது. கோலமயிர் குவரா எங்கிருந்தாலும் இந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த தந்தையிடம் சேர்க்கிறேன். இப்படி 30 நாளுக்குள் ஒரு பிள்ளைகள் வெளிப்படும்டா மகனே. ஆனந்தமாவாய், அருத்துவாய். பக்கத்தில் வா. நீலமயில் வாகனம் உன் நெஞ்சிலே இருக்கா. கோலமயிலாக காட்சி வைக்கிறார். வருவார்கள் ஆனந்தமாய். கர்மதாமிக்கு வேண்டியதை தந்திட வேதநாதன் என்றிருக்க வேண்டிய என்னடா எனக்கு கையில விழுந்துருக்கு? முருகப்பெருமானா கொண்டு நீவே நீ இந்த செய்தி சொன்னாயோ உலகமிக்க வாழ்வதற்கு செல்வங்கள் பல கோடி கிடைத்தாலும் அடையாளங்காக ஆனந்தமாக வாழ்வதற்கு வேறு அடையாளம் அற்றதனால சிறப்பாக இருந்தாலும் கொத்தி விளையாட குழந்தை வேண்டும் என்ற ஒரு குறை மட்டும் உங்கள் உள்ளத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை மட்டும் நான் கொடுத்தாச்சுன்னா இந்த வாழ்க்கையில எங்களுக்கு குறையே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும். அதான உண்மை. அதான் நான் முருகப்பெருமானை போய் பார்த்துவானா, அவன் வேற எடுத்து விளையாடுகிற பொழுது குழந்தை உனக்கு ஜனனமாகும், அவன்கிட்ட வரம் கேட்டு சொல்லுன்னு சொன்னேன். 2 காரணம் இருப்பாங்க. கர்மசாமி பல சோதனை கடலை எல்லாம் தாண்டி நிலையான ஒரு வாழ்க்கையை நான் பிடிச்சிருக்கேன். இந்த வாழ்க்கையில எனக்கு நீ குழந்தையை தந்தால்தான் இந்த உலக வாழ்க்கை எனக்கு இதுதான் சரியானது என்றும் இதுதான் நிலையானது என்றும் என் நெஞ்சம் நிறைவேறும். இதுலயும் ஒரு குறைய வச்சாச்சுன்னா இந்த உலக வாழ்க்கையில நான் வாழ்ந்து என்னப்பா செய்ய போறோம்னு சொல்லி உன் உள்ள அழுது உண்மையா தெலுக்குட்டியம்மா. அதனால உனக்கு வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு 2 குழந்தை பிறக்கும். ஒண்ணு அப்படின்னு பேர் வைக்க, இன்னொரு பிள்ளை வள்ளி நாயகி அப்படின்னு பேர் வைக்க. ஆனந்தமாக வைத்திருக்கும். உங்களுக்கு பார்க்கலாம். இந்த கனிய இன்று இரவு சாப்பிடணும். கற்ப பையில குழந்தை கற்பமாக சக்தி இதை சக்தி வரை 6 நாள் விரதம் அன்னபோஜனம் செய்து
ஆனந்தமாக இருக்கும் இந்த கனியை சுற்றி ஒரு கடல் அடைவாய். புரியுதா? புரியுதா? என்னடா புரியுது? வெளியே சொல்லாம புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்றேன். சக்திக்கு முன்னால நீங்க கடன் மனைவியா நல்ல சந்தோஷமா சக்தி ஆரம்பித்த நாளிலிருந்து புனித விரதம் இருக்கிறேன். 6 நாள் விரதங்கள் முடிந்து கோயிலுக்கு இருக்கிறார். 6 நாள் விரதம் முடிந்து சாமிக்கு அன்ன போஜனம் தயார் பண்ணி சக்கர பொங்கலுக்கு கூப்பிட்டு அதை சாப்பிட்ட பிறகு அதற்கு பிறகு நீங்க கடன் மனைவியா வாங்க. அந்த வாழ்ந்து முடிந்த மறுநாள் இந்த கனியை கொண்டு போய் கடல்ல போட்டு முருகா அப்படின்னு ஆனந்த தர்க்கனம் சக்தி இருந்தால் இந்த அகப்பையில வந்து சொல்லல அக பையில் அடுத்த ஒருத்தர் வேலையை பேசுவோம்ப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. மாயாண்டி மாயாண்டி சித்தரா கும்பிடு கும்பிடு கும்பிடு.